ராஜா, உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்? நீ கார்பரேஷன் இன்டர்வியூ நடந்துச்சே? ஆமா. அதுல உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. உனக்கு வேலை கிடைச்சிருச்சு ராஜா. உண்மையாவா? ஆமா, எல்லாம் எங்க ஐயாவோட தயவு தான். நீ உடனே போய் அவரை பாரு. இந்தாங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உடனே டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு வேலை ரெடி. ஆனா பொண்டாட்டி தான் ரெடி இல்ல. ஏன்? நான் தான் ரெடியா இருக்கேனே. நாளைக்கே உங்க அப்பா அம்மா பொண்ணு கேட்க வர சொல்லுங்க. ஐயோ, அது நடக்காதம்மா. ஏன்? ரவீன் என் சொந்தக்கார பையன் கமிஷனர் கிட்ட டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் தங்கச்சி என்ன கட்டி வைக்கணும்னு அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அது நடக்காதுமா, நான் தான் சொல்றேன்ல. அதனால நீயே உங்க அப்பாட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. அவ்வளவுதானே, டன். இது பண்ணிட்டியாம்மா? ஆமாப்பா. இழந்த பழம் ஆப்பிள் பழத்தோட இணைஞ்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பணம் பணத்தோட சேர்றதை விட மனம் மனத்தோட சேரணும். இரும்பு பொட்டியில பணமும் ஃப்ரிட்ஜ்ல பழமும் இருந்துட்டா போதுமா? இதயத்துல அன்பு வேண்டாமா? வாட்ச்மேன் வடிவேலு பிள்ளைக்கு நீ வாழ்க்கப்பட போறியா? இந்த தங்க கிளி அந்த தரித்திர குடிசையில் இருக்கிற கூண்டுக்குள்ள அடபட போகுதா? மாடி வீட்டுல ஓம கிளியா அடப்பட்டு கிடக்கிறத விட குடிசையில வானம் பாடியா வாழத்தான் நான் விரும்புறேன். நீங்க சம்மதிச்சா எங்க கல்யாணம் நாமகிரிப்பேட்டை நாதஸ்வரத்தோட 4000 பேருக்கு நடுவுல கல்யாண மண்டபத்துல நடக்கும். இல்லன்னா 4 பேர் சாட்சியோட பதிவு திருமணமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கும். இத நான் சொன்னதுக்காக நீங்க என்ன அறையில அடைச்சு வைக்கலாம். ஆனா என் உள்ளத்தை உடைச்சு வைக்க முடியாது. காதல்னா இப்படித்தான் இருக்கணும். வாழ்க காதல். அம்மா, நான் உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். அதுல நீ பாஸ் ஆயிட்ட. அப்பா, ஆச்சரியமா இருக்க? அம்மா, நான் வழக்கமான 10ஆம் பசலி அப்பா இல்ல. புதுமையை விரும்புற புரட்சிகரமான அப்பா. எனக்கு தேவை கடலுக்கு அடியில இருக்கிற அழுக்கடைஞ்ச சிப்பி இல்ல, அதுக்கு பிறந்த முத்து. மாப்பிள்ள ஓகே. Thank you pa, thank you very much. ஐயோ ராஜா, ராஜா. அப்பா வணக்கம். நான் சொன்ன ராஜா இவர்தான்ப்பா. மாப்பிள்ள என்ன பாக்குறீங்க? அதுக்குள்ள நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறேன்னா என் பொண்ணோட நான் ரொம்ப ஃபாஸ்ட். மாப்பிள்ள, உங்க அப்பா உங்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கலைனாலும் அருமையான பேர் வச்சிருக்காரு. ராஜமாணிக்கம். பேர்ல ராஜாவும் இருக்காரு, மாணிக்கமும் இருக்கு. இந்த கோடீஸ்வரம் பொண்ணு கொத்தி எடுத்த இந்த மாணிக்கத்தை உண்மையிலேயே ராஜாவாக்கி காட்டுறேன். நான் யாரு? சகல சம்பத்து சந்திரசேகர். Thank you pa. பாப்பா, நல்லா இருக்கியான்னு நீ என்ன கேட்க வேண்டாம், நான் உன்னை கேட்கிறேன். செத்த தோஷம். நல்லா இருக்கியா? ஏன் அங்கே நிக்கிற? உள்ளவா. பரவாயில்ல. வைராக்கியமா? இந்த என்னது? கல்யாண பத்திரிக்கை. கல்யாணமா? யாருக்கு? எனக்கு தான். உனக்கா? ஓ, கல்யாணம்னு அப்பா அம்மா சொல்லி பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிற காலம் போய் இப்ப பிள்ளைங்க சொல்லி அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிற காலம் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் இங்க வந்தது உன்னை என் கல்யாணத்துக்கு வர சொல்றதுக்காக. அதுக்கு நீயே சிரமப்படணும்? ஒரு வாட்ச்மேனை வர சொல்றதுக்கு ஒரு போஸ்ட்மேன் போதுமே. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீயும் அவர் மாதிரி ஆயிட்ட. கல்லுக்கு தகுந்த அம்மியும் கணவனுக்கு தகுந்த மனைவியும் அமையறதாண்டா இயற்கை. 1000 தான் இருந்தாலும் நான் அவரோட நிழல் தானேடா. அதனாலதான் இந்த கல்லுக்கு புள்ளியோட நல்லது கெட்டதை பத்தி சிந்திக்கிற சக்தி எல்லாம் போயிடுச்சு. 24 மணி நேரமும் இடுப்பொடிய ஸ்டூல்ல உட்கார்ந்து காவல் காக்குற ஒரு ஏழை வாட்ச்மேனும் அவரோட பொண்டாட்டியும் சேர்ந்து அவங்களுக்கு இருந்த சக்தி எல்லாம் தார வார்த்து இப்படி ஒரு புள்ளிய உருவாக்கி விட்டோமே. இனி ஏதுடா எங்களுக்கு சக்தி? அது உனக்கு தான் இருக்கு. இல்லன்னா கொல்லப்பட்டையில இரும்படிக்க வேண்டிய நீ இப்படி கோட்டம் சூட்டு மாட்டிக்க யார் காரணமோ அந்த அப்பாவை மறந்துட்டு என்ன மட்டும் உன் கல்யாணத்துக்கு கூப்பிட வந்திருப்பியா? படிச்சு பட்டம் வாங்கின தான் பையனை வாட்ச்மேன் புள்ளைன்னு சொல்லலங்கிறதுக்காக வீட்டு விட்டு வெட்டி அடிச்ச ஒரு அப்பா இந்த உலகத்துல வேற எங்க இருக்காரா? பெத்த தகப்பன் பேரை சொன்னா கேவலம் நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட பிள்ளை இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்கானடா? கல்லாட்டம் பெத்தவங்க இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு தபால்கார மாதிரி பத்திரிகை நீட்டியே உன்ன மாதிரி ஒரு தருதல பிள்ளை வேற எங்கேயாவது இருக்கானடா? போதும், நிறுத்து. இப்ப சொன்னியே பெத்த தோஷம்னு, அதே மாதிரி உன் வயித்துல பிறந்த தோஷத்துக்காக என் கல்யாணத்துக்கு உன்னை மட்டும் கூப்பிட வந்திருக்கேன். வர போறியா இல்லையா? அவரோட உத்தரவு இல்லாம இந்த வீட்டை விட்டு என் பணம் கூட வெளியே போகாதுடா. நாங்க வரலங்கிறதுக்காக உன் கல்யாணம் நின்னு போயிடுமா என்ன? நிக்காத கல்யாணத்துக்கு நாங்க வந்தாலும் ஒண்ணுதான், வரலனாலும் ஒண்ணுதான். போடா.
திருமண அழைப்பு. என்னங்க கல்யாண பத்திரிக்கைங்க, இழிக்காதீங்க. வீட்டு வாசலை தாண்டி உள்ள வந்து கையில கொடுத்துட்டு போறதாண்டி கல்யாண பத்திரிக்கை. வீட்டு வாசல்லையே வச்சுட்டு போறது உத்தரகிரிய பத்திரிக்கை. அதை யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, கிழிச்சு போட்டுருவாங்க. இருந்தாலும் மாப்பிள்ளை இன்னாருடைய பிள்ளைன்னு உங்க பேரும் அதுல இருக்கும்ல. அப்படியா? பைத்தியக்காரி. நான் உயர் திரு சந்திரசேகரோட மக ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க அவசியம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தங்கள் அன்புள்ள ராஜமாணிக்கம் பி ஆர்க் அப்படின்னு எழுதியிருக்கு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவன் பேரோட சேர்த்து என்னமோ சொன்னீங்களே, அது என்னது? பி ஆர்க் அப்படின்னா அவன் படிச்ச படிப்புக்கு கிடைச்ச பட்டம். எங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க தானே அவனை படிக்க வச்சீங்க? ஆமா. உங்க பேரை போட்ட கேவலம் நினைக்கிறவன் உங்களால கிடைச்ச பட்டத்தை மட்டும் எப்படிங்க அவன் பேரோட சேர்த்து போட்டுக்கலாம்? இந்த கேள்வியை நீ அவங்கிட்ட கேளு. அப்படின்னா இதை கிழிச்சு போடாதீங்க, ஒரே அடிய நெருப்புல போட்டு கொளுத்திடுங்க. மாமா, அதுல உங்க மருமக பேரும் இருக்கு. ஆமா, நான் தான் கல்யாண பொண்ணு ராதா. மாமா, உங்களை விட்டு அவர் வெளியே போயிட்டாருங்கிற விஷயம் எனக்கு நேத்து ராத்திரி தான் தெரிஞ்சது. முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தியிருப்பேன், இல்ல தள்ளி வச்சிருப்பேன். பரவாயில்ல, இனிமே நடக்க வேண்டியது நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கேன். ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம். உங்க பிள்ளைய நான் கைப்பிடிக்க போறேன். அந்த காட்சியை நீங்க கண்குளிர பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறேன். மாமா, என்ன ஆசீர்வதிக்க. வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. என்ன ராணி, உங்க அக்கா வரலையா? வாங்க வாங்க வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. இன்னைக்கு முரளி இன்னிசை கச்சேரி. வாங்க உட்காருங்க. தஞ்சாவூர் தமிழ் பின்னிடுவார் பின்னி. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு பாத்தீங்களா? நல்லா இருக்க. ஆமா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பேரை பத்திரிகையில காணுமே, எங்க அவங்க? அவங்க தஞ்சாவூர்காரங்க. 20 வருஷத்துக்கு முன்னாலே அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டாங்க. புறப்பட்டு வரும்போது பிளேனை மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த முகூர்த்தத்தை நடத்துங்க, நாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு எப்படியாவது வந்து சேர்ந்துடுறோம்னு சொன்னாங்க. யோ இங்க வாயா. வணக்கம். கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? கல்யாணத்துக்கு பெரிய மனுஷங்க எல்லாம் வருவாங்க. முன்னாடி இருக்க சேரெல்லாம் காலி பண்ணி வைக்க வேண்டாம். ஆண்டவங்களை எல்லாம் உட்கார வச்சு. யாருங்க? யாரையா? நேரடியா சொல்லுவாங்க, ஜாட மாடியா தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டு போவானா? கலெக்டர் வர்ற நேரம் நான் போய் பாருங்க. என்னங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் போலாம். நீங்க உட்காரலங்க, உட்காருங்க. अग्ने त्वं वारयानव्यो अस्मान्द्वस्ति विरदि दुर्गाणि विश्वाः गोस्तभृत्तेव गुलाडभुर्वे भवातोकायतनयायसय्योः विश्वादिनो दुर्गः जातवेदस्सिन्दुन्ननापादुरिदादिपरिषे कात्यायनाय विद्महे कन्यकुमारि धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् सुमङ्गलेरियं वधूरिमां समेधवस्यताम् सौभाग्यवस्ते दत्त्वायातास्तं विपरेधनाम् इमां गमिन्द्रमेद्वस्पुत्रां सुभगां गुर यथा अस्यां पुत्राणादेहि पतिमेघादसङ्कृति गटिबल माङ्गल्यं सन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे बध्नानि सुभगेन् सञ्जीवधरदशतं सतपानन्दवति शतायुं पुरुषः सतेन्द्रिय आयुष्येतेन्द्रिये प्रतिष्ठति நல்லா இருக்கு. வாங்க அங்கே போறோம். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. வாங்க, அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். வேண்டாம்.
ராதா, ராஜா, உங்க எண்ணம் நிறைவேறிடுச்சு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நிச்சயமா. உனக்கும் சந்தோஷம் தானே? இல்ல. ஏன்? அடிக்கடி நீங்க என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. நோ, நான் பணக்காரன்னு உங்ககிட்ட போய் சொன்னது ஒரே ஒரு தடவை தான். அதுவும் உன்னை ஏமாத்தி பணம் பறிக்கிறதுக்காக இல்ல, உன்னை காதலிக்கிறதுக்காக தான். இல்ல, உங்க அப்பா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த விஷயத்த ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? ராதா, வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். கடந்த காலத்துல நடந்த கசப்பு இருப்பு நிகழ்ச்சி எல்லாம் மறந்துட்டு ஒன்னா சேர அந்த நல்ல ஏன் தேவையில்லாதவங்க எல்லாம் ஞாபகப்படுத்துற? தேவையில்லாதவங்களா? தெய்வங்கள் தேவையில்லைன்னு சொல்றவங்கள நாத்திகன்னு சொல்லிடலாம். அப்பா அம்மாவையே தேவையில்லைன்னு சொல்றீங்களே, உங்களை என்னன்னு சொல்றது? அரும்பாடுபட்டு உங்களை வளர்த்து ஆளாக்குன உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்துல ஆசீர்வாதம் வாங்காம இருந்துட்டீங்களே, இது என்ன நியாயம்? ராதா, இது என் குடும்ப விஷயம், இதுல நீ தலையிடாத. இனிமே உங்க குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசாதீங்க. இது நம்ம குடும்ப பிரச்சனை. உங்களுக்கு உங்க அப்பா அம்மா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் மாமனாரும் மாமியாரும் தேவை. அவங்களை தள்ளி வச்சுட்டு நீங்க என்ன கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறத நான் விரும்பல. என்னைக்கு நீங்க மனசு மாறி உங்க அப்பா அம்மாவை அன்போட ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் நமக்கு முதல் இரவு. குட் நைட். நம்ம கிளப்புக்கு புது பிரசிடண்ட் தேர்தல் விஷயமா பேசி ஒரு முடிவு பண்ணணும், அவ்வளவுதானே? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என்ன? பொண்ணு இல்லாதவங்களுக்கு மருமக பொண்ணு, புள்ளை இல்லாதவங்களுக்கு மாப்பிள்ளை மாதிரி எனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திக்கும் இனிமே இவர் தான் வாரிசு. நம்ம கிளப்புக்கு இவரையே பிரசிடண்டா தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அருமையான யோசனை. போட்டி இல்லாமலே தேர்ந்தெடுத்துருவோம். அப்புறம் என்ன, இன்னைக்கு ஈவினிங்கா ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு புது பிரசிடண்ட் வராருப்பா, எவ்வளவு அலங்காரம் பண்ணுங்க. மிஸ்டர் சந்திரசேகர், உங்க மாப்பிளைய நம்ம கிளப்புக்கு பிரசிடென்ட் ஆக்கி நல்லது ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டீங்க. உங்களுக்கு என் பாராட்டுக்கள். தேங்க்ஸ். உண்மையிலேயே நாம பாராட்ட வேண்டியது யார தெரியுமா? அதுவும் அந்த வாட்ச்மேன் வடிவேல தான். ஏன்னா நம்ம கிளப் கொடுக்கிற சம்பளத்தை வச்சு குடும்பத்தையும் காப்பாத்தி புள்ளையும் படிக்க வச்சு இந்த நிலைக்கு கொண்டாந்துருக்காருன்னா அது சாதாரணமான விஷயமா? அடாடாடாடாடாடா. வாங்க சார், போலாம். ஏமாமா நின்னுட்டீங்க? மாப்பிள்ள, இந்த நிலைமைக்கு நீங்க வந்ததுக்கு அவர்தான் காரணம்னு சொல்றதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எனக்கும் வேதனையா தான் இருக்கு மாமா. நாளைக்கு அவர் வேலையில இருந்து நிறுத்திடுவோமா? நோ, அதுக்கு வேற வழி இருக்கு. என்னங்க? எடுத்துங்க. இது உங்களுக்கு. மதிப்பிற்குரிய நம்முடைய கிளப்பின் புதிய பிரசிடண்ட் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அன்புடன் அணிவிக்கிறேன். குட் ஈவினிங் எவ்ரிபாடி. என்னுடைய இந்த உயர்வுக்கும் வெற்றிக்கும் பின்னால ஒரு மகத்தான மனிதர் இருக்கார். அவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். வடிவேலு, அது நீதான், நீயேதான். அவர்தான் என்னுடைய அருமை மாமனார் திரு சந்திரசேகர் அவர்கள். இந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்தில் புது பிரசிடண்டின் தகப்பனாரும் நம்முடைய கிளப்பின் நீண்ட நாளே வாட்ச்மேனுமான வடிவேலுவை பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. வடிவேலு, இங்க வாங்க. வடிவேலு, உங்க மகனை பத்தி நீங்க ரெண்டு வார்த்தை பேசுங்க. பரவாயில்ல, பேசுங்க. நான் அப்படிங்க பேசுங்க.
பாஞ்சாலி சபதத்தை பாரதி எழுதினான், பாண்டிய பரிச பாரதிதாசன் எழுதினான், இயேசு காவியத்தை கண்ணதாசன் எழுதினான், ஏழையின் காவியத்தை எவன்டா எழுதினான்? எவன் எழுதினான்? நாட்டுல உள்ள கவிஞருக்கெல்லாம் வணக்கங்க, ஏழை வீட்டுல நடக்கும் விஷயத்தை பாட்டில் எழுதுங்க. நாட்டுல உள்ள கவிஞருக்கெல்லாம் வணக்கங்க, ஏழை வீட்டுல நடக்கும் விஷயத்தை பாட்டில் எழுதுங்க. 4 பேருக்கு தெரியணுங்க நன்றி கெட்ட மக்கள் கதை, நெஞ்சில் போய் தைக்கும்படி சொல்ல வேணும் நீங்கள். இத சூடு போடணுங்க சுயநலம் உள்ள மனுஷனுக்கு, போட்டா சத்தியமா புண்ணியம் உண்டு உங்களுக்கு. நாட்டுல உள்ள கவிஞருக்கெல்லாம் வணக்கங்க, ஏழை வீட்டுல நடக்கும் விஷயத்தை பாட்டில் எழுதுங்க. கண்ணு குட்டியா வளர்த்த கடா, கொங்கு முளைச்சு கொழுத்ததடா, நன்றி கெட்டு நெஞ்சில இப்போ முட்டுது பாரு, கைவிரலே கண்கள் 2 குத்துது பாரு. கந்து வட்டியா திருப்பி தர கணக்கு வச்சு கழிச்சு விட, பெத்த தாய்க்கு பட்ட கடன்கள் தீர்த்தவன் யாரு? தாய் கடனை தீர்த்தவனுண்டா நீங்க கூறு? வீடு பத்தி எரிஞ்சானைக்க ஆடிருக்கு ஊருல, வயிறு பத்தி எரிஞ்சா இங்கே அணைஞ்சிடாது நீருல. நிழல் கொடுக்க வச்ச மரம் நெருஞ்சி முள்ளு ஆச்சு. நாட்டுல உள்ள கவிஞர்களெல்லாம் வணக்கங்க, ஏழை வீட்டுல நடக்கும் விஷயத்தை பாட்டில் எழுதுங்க ஐயா, எழுதுங்க ஐயா. வந்தது கேடு, பிள்ளைக்காகப்பட்டது இங்கு எத்தனை பாரு அப்பா. நாய வளர்த்தா துணையாகும், தேய வளர்த்தா பகையாகும், வாயில்லாத ஜீவனுக்கெல்லாம் உள்ளது ஞானம். ஞானம் கெட்ட பிள்ளைய பெற்றா நமக்கு அவமானம். நெல்லு போட்டு புல்லு முளைச்சா நாம செஞ்ச பாவந்தான், பாலு குடிச்ச பாம்பு கடிச்சா பூர்வ ஜென்ம சாவந்தா. ஆக மொத்தம் அத்தனையும் காலம் செஞ்ச கோலம். நாட்டுல உள்ள கவிஞருக்கெல்லாம் வணக்கங்க, ஏழை வீட்டுல நடக்கும் விஷயத்தை பாட்டில் எழுதுங்க. நாட்டுல உள்ள கவிஞருக்கெல்லாம் வணக்கங்க, ஏழை வீட்டுல நடக்கும் விஷயத்தை பாட்டில் எழுதுங்க. 4 பேருக்கு தெரியணுங்க நன்றி கேட்ட மக்கள் கதை, நெஞ்சில் போய் தைக்கும்படி சொல்ல வேணும் நீங்கள். இத சூடு போடணுங்க சுயநலம் உள்ள மனுஷனுக்கு, போட்டா சத்தியமா புண்ணியம் உண்டு உங்களுக்கு.
நாட்டில் உள்ள கவிஞருக்கெல்லாம் வணக்கம். எழ உண்டுல நடக்கும் விஷயத்தை பாட்டு எழுத